வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான சுவையான போஞ்சி குழம்போட, அதுவும் பிரட்டல் போஞ்சி குழம்போட தான் வந்திருக்கிறேன். இந்த போஞ்சி குழம்பை எப்படி செய்யலாம்னு சொல்லி படிப்படியாக உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட போகிறேன். அதிலும் என்னுடைய முறையில் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்னென்ன நாங்கள் எல்லாம் சமைச்சிருக்கிறோம்ன்றதையும் நான் இந்த காணொலிக்குள்ளே அடக்கியிருக்கிறேன். என்னபடியா நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும்னு சொன்னால் என்னுடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து முழுமையாக பார்க்கிறது மூலம்தான் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் பார்ப்பதற்கு முதல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்க எப்படி நாங்கள் இந்த போஞ்சி கறியை வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த போஞ்சியை நல்ல வடிவாக நான் கழுவி சுத்தம் செய்து போட்டு நல்ல குறுக்கு வாக்கில் வெட்டி கொண்டிருக்கிறேன். ஆனால் இதனுடைய நுனிப்பகுதியை நான் வெட்டையில். ஏன்னு சொன்னால் இந்த போஞ்சியினுடைய நுனிப்பகுதிகளில் சத்துக்கள் அடங்கி இருக்கும். அடிப்பகுதியில் மட்டும் ஒரு சிறிய துண்டை வெட்டிட்டு நடுவால் நாங்கள் நீளவாக்கில் வெட்டி எடுத்து ஒரு சரிவான நீளவாக்கில் வெட்டி எடுத்துட்டோம்னா சரி. இப்போ சட்டியை வச்சு சூடாக்கிட்டு நான் எண்ணெய் விட்டு கொண்டிருக்கிறேன். இந்த போஞ்சியை நான் பொரிச்சு தான் எடுத்துக்க போகிறேன். ரெண்டபடியாக இப்போ வெட்டி வச்ச போஞ்சி எல்லாத்தையும் நான் இந்த சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிக்கும் பொழுது நான் உப்பு போடுறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போஞ்சியை முழுமையாக பொரிக்கக்கூடாது. முக்கால் பதத்துக்கு பொரித்தால் போதுமானதாக இருக்கும். முழுமையாக பொரித்தால் ஒரு கடிப்படாத தன்மை மாதிரி இந்த போஞ்சி வந்துடும். என்றபடியாக நாங்கள் முக்கால் பதத்தில் எடுத்தோம்னு சொன்னால் நல்ல வடிவாக அவிஞ்சு எங்களுடைய நாவில் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். என்றபடியாக நாங்கள் இதை முக்கால் பதத்துக்கு இப்போ நாங்கள் பொரித்து எடுக்கவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் பதத்துக்கு நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டது போஞ்சி எல்லாம். 300 கிராம் 350 கிராம் 300லேருந்து 350 கிராமுக்குள்ள தான் இந்த அடங்கும் இந்த போஞ்சி. பாருங்க நல்ல சூப்பராக நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டது. இனி நாங்கள் திரும்பவும் அதாவது தாச்சியை அடுப்பில் வச்சு எண்ணெயை நாங்கள் விட வேணும். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய் அல்லது நெல்லெண்ணெய் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை பாவிச்சு கொள்ளலாம். இப்போ இது கொதிச்சோடனே நான் கடுகு போட்டிருக்கிறேன், பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் நான் போட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் நாங்கள் வதங்கி வரைக்கில் இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயத்தை போடுறேன். வெந்தயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொண்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கருவேப்பிலையும் இணைச்சிருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாயும் இணைச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நறுவலாக இடித்து வச்ச இஞ்சி, நறுவலாக இடித்து வச்சு நீங்கள் பேஸ்ட் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் நான் நறுவலாக இடித்து தான் போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தக்காளி எடுத்து நல்ல வடிவாக சின்னனாக வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த தக்காளியையும் இப்போ நான் இதுக்குள்ள இணைச்சி நல்ல வடிவாக வதக்கி எடுக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன், மஞ்சளும் போட போகிறேன். உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வதக்கி முதலில் எடுக்க போகிறேன் சொன்னால் அப்போ தான் உப்பின்றையும் மஞ்சளின் சுவையும் அது நல்ல வடிவாக சுவரக்கூடியதாக இருக்கும். மற்றது உப்பு போட்டால் அப்படியே காய்கறிகள் நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு உருளைக்கிழங்கை நான் சின்ன வெட்டி வச்சுருந்தேன். இந்த உருளைக்கிழங்கையும் நான் இதுக்குள்ள போடுறேன். நான் ஏன் இந்த போஞ்சி குழம்புக்குள்ள உருளைக்கிழங்கை சேர்க்கிறேன்னு சொன்னால் ஒரு தடிப்பான பதத்தை கொடுக்கக்கூடியதாக உருளைக்கிழங்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் இது பிரட்டல் போஞ்சி குழம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கச்சப், டொமாட்டோன் கச்சப் போடுறேன். ஏன்னு சொன்னால் இது நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். அதாவது நாங்கள் மிளகாய் தூளை குறைத்து கொள்ளலாம், மற்றது ஒரு சுவையையும் கொடுக்கும். அண்டபடியாக அதையும் எண்ணெய்க்குள்ள போட்டு வதக்கிறோம். இது யாழ்ப்பாணத்து கறித்தூள். இந்த கறித்தூளையும் போட்டு அதாவது நல்ல வடிவாக இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி எடுத்தால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். அண்டபடியாக இந்த முதல் போட்ட எல்லாத்தோடையும் தூளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நல்ல வடிவாக நான் பிணைஞ்சி எடுத்து வைக்கின்ற புளி, இந்த கறிக்கு தேவையான புளியையும் நான் வடிவாக பிணைஞ்சி அதுக்குள்ள விடுறேன். நல்ல கொஞ்சம் இந்த தூள்கள் அவியறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் தேவையாக இருக்குது. அப்போ தான் அந்த தூள் மனம் இல்லாமல் போகும். மற்றபடியாக இப்போ நான் இதுக்கு இந்த பிரட்டலுக்கு தேவையான குழம்பையும்
வடிவாக பிரட்டி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியையும் அளவாக விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பொரித்து வச்சுருந்த அந்த போஞ்சியையும் இதுக்குள்ளே நாங்கள் இணைச்சி எடுக்க போகிறோம். வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்ல வடிவாக 2-3 தரம் வடிவாக திறந்து எடுத்தோம்னு சொன்னால் நல்ல வடிவாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் இது வந்து கடையில் வாங்கின கட்டிப்பால், நான் திருவின பால் இல்லை, ரெண்டபடியாக நான் கடையில் வாங்கின கட்டிப்பாலையும் இணைச்சி கொள்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலை இணைச்சி கொள்ளலாம். நான் ஒரு அளவாக விட்டுருக்கேன். நேரன்னு சொன்னால் டொமாட்டோ கச்சப் விட்டுருக்கேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பொருளையும் நான் இந்த உரைப்பை குறைவாக்குறதுக்கு நான் இணைக்க போகிறேன். என்னபடியாக நான் அந்த பொருளையும் இணைச்சித்தான் இந்த போஞ்சி கறியை வைக்கிறேன். அது என்னன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் ஒரு மூடி பிறகு திறந்து எடுத்து வடிவாக திரும்ப பிரட்டி எடுத்துருக்கிறோம். பாருங்க நல்லா கொதித்து நல்ல நிலைக்கு வந்து கொண்டு இருக்குது. இப்போ திரும்பவும் ஒருக்கா மூடி போட்டு நான் வடிவாவிய விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவான முழுமையான நிலையில் வந்துட்டுது இந்த பிரட்டல் குழம்பு. இதே முறையில் நீங்கள் வச்சுக்கணும்னு சொன்னால் ஒரு சூப்பரான சுவையான பிரட்டல் போஞ்சி குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். என்னபடியாக நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்டில் தெரிவிங்கோ. பாருங்கோ நல்ல வடிவாக தகதண்டு வடிவாக கொதிச்சு கொண்டு நல்ல கலரில் நல்ல வாசனையோடு வருகுது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த ஃபுல் க்ரீம். இந்த ஃபுல் க்ரீமையும் விடுறேன். இங்கே வந்து ஃபோல் ராம்னு சொல்கிறது. நாங்கள் இந்த ஃபுல் க்ரீமை வந்து இணைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு உப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் நல்ல கணக்காக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அமோகமான சுவையை கொடுக்கும். இப்போ இந்த பிரட்டல் குழம்பு ரெடி. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய சமையலில் வந்து இந்த போஞ்சி பிரட்டல் குழம்போட கரட்டும் கோவாவும் இணைச்சி ஒரு வெள்ளைக்கறி, அதே நேரத்தில் பருப்பும் கீரையும் இணைச்சி ஒரு வெள்ளைக்கறி. என்னபடியாக இப்போ நான் கரட்டும் கோவாவுக்கும் தேவையான வெள்ளைக்கறிக்கு தேவையான கரட்டை நான் இப்போ வெட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கரட்டெல்லாம் வெட்டி முடிஞ்சது. இனி இந்த கரட்டுக்குள்ள இணைக்க போகிற கோவாவை வெட்டி எடுக்க போகிறேன். கோவாவை சீவி எடுத்தால் இன்னும் அழகாக வரும். ஆனால் கத்தியால் வெட்டினா கெதியாக வெட்டி முடிச்சிடலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி கனகரியல் வைக்க இருக்கிறதால நான் மலமண்டு வேலையை முடிக்க வேண்டி இருக்குது. என்னபடியாக நான் கத்தியால் மலமண்டு வெட்டி எடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கோவாவும் கரட்டும் சேர்த்து தான் ஒரு வெண்டைக்கறி. கோவா, கரட், மற்றது வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக ஒரு மஞ்சள் போட்டு மற்றது பாலையும் இணைச்சி நாங்கள் ஒரு பிரட்டல் வெள்ளைக்கறி கொண்டு வைக்க போகிறோம். இப்போ பாருங்க இந்த கோவா கரட்டெல்லாம் வெட்டி முடிஞ்சது. இப்போ கோவாவை வந்து நான் உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு தான் எடுத்துக்கணும். என்னென்னு சொன்னால் உப்பு தண்ணிக்குள்ளே போட்டால் கோவா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதில் உள்ள பூச்சி புழுக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அதே நேரத்தில் நான் வெங்காயம் பச்சை மிளகா போட போகிறேன்னு சொன்னேன்னா அதே நேரத்தில் நான் உள்ளியையும் இதுக்குள்ளே இணைச்சி கொள்ளுவேன். என்ன சொன்னால் கோவா கறிக்கு கொஞ்சம் உள்ளி போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். நீங்கள் வேணும்னு சொன்னால் சீரக மிளகு கூட இடித்து போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பு, இது மைசூர் பருப்பு எல்லாம் கழுவி அதுக்கு தேவையான தண்ணீரை விட்டுருக்கிறேன். ஒரு அளவாக தான் தண்ணி வச்சுருக்கேன். என்ன சொன்னால் இந்த கீரையும் வந்து தண்ணி தன்மையானது, ரெண்டபடியாக தண்ணி விடும். ரெண்டபடியாக அளவான தண்ணியை தான் நாங்கள் அதுக்குள்ள விட்டு கீரையை வந்து நான் வெட்டையில் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் பருப்புக்குள்ள அப்படியே கடைஞ்சி வரைக்கில் நல்ல வடிவாக இந்த கீரையும் சேர்ந்து கரைஞ்சி வரும். இதுக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, உப்பு, கொஞ்சம் அளவிலான மஞ்சள் போட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மீனும் பொரிஞ்சு கொண்டு இருக்கிறது. மீன் பொரியலுக்கும் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், அதாவது செத்தல் மிளகாய்த்தூள், மற்றது மஞ்சள், பெப்பர் எல்லாம் போட்டு வடிவாக பிரட்டி அதையும் பொரிய விட்டு இருக்கிறேன். முட்டை வந்து அவிய வச்சிருக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொரிச்ச மீனெல்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டுது. இனி வெங்காயத்தையும் அதுக்குள்ள சேர்த்து தான் கடைசியில் கொஞ்சம் இறக்குற பதத்தில் போட்டேன்னா ரெண்டபடியாக முதல்ல நாங்கள் பொரிந்த மீன்களை வெளியில் எடுத்துட்டு பிறகு நாங்கள் இந்த வெங்காயங்களையும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இதுக்கு மேலே எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 மிரக்கறி இருக்குதானே, கோவா கேரட் மெட்டது கீரை பருப்பு ரெண்டுக்கும் ஒரு தாளிப்பு செய்திருக்கிறேன். வளமையான முறையில் தான் தாளிப்பு செய்திருக்கிறேன். ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யலை. வளமையான வெங்காயம், செத்த மிளகாய், கடுகு, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு தாளிப்பு ஒன்று செய்து ரெண்டுக்குமே போட்டாச்சு. இப்போ இந்த கறிகள் எல்லாம் ரெடி, பொரிச்ச மீனும் ரெடி ஆகிட்டது. முட்டை அவிச்சது, முட்டையும் எங்களுக்கு தயாராகிட்டது. இப்போ நாங்கள் இந்த முட்டை கோதுகளை உடைச்சி எடுத்து முட்டையே எடுக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையெல்லாம் அவிச்சு எல்லாம் உடைச்சி ரெடி ஆகிட்டுது. சமையல் வேலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டுது. ரெண்டபடியாக இப்போ கொஞ்சம் களைப்பாக இருக்குது. ரெண்டபடியாக ஒரு தேசிக்காய், இது வெள்ளைக்கறி கரட்டும் கோவாவும் வெள்ளைக்கறிக்கும் கீரைக்கும் பருப்புக்கும் வெள்ளைக்கறிக்கும் தேசிக்காய் புளிஞ்சினா அதில் மிச்சத்தை நான் புளிஞ்சு இப்போ ஒரு தேசிக்காய் பானம் ஒன்று தயாரிக்க போகிறேன். தேசிக்காய் பானம் ஒன்று தயாரித்து அதையும் குடிக்கிறதுக்கு நான் இப்போ ஆயத்தமாகி கொண்டிருக்கேன். அதுக்கு தான் இப்போ புளிஞ்சு எடுத்து கொண்டிருக்கேன் இந்த தேசிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவையான தேசிக்காய் பானமும் ரெடி ஆகிட்டுது. அதை குடிச்சிட்டு நாங்கள் இப்போ அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமதி ரைஸ் நான் அதாவது சாதம் நல்ல வடிவாக பாருங்க, பூ போல் இந்த சோறு வடிவாக அவிஞ்சு வந்திருக்குது. நல்ல சுட சுட சோறு. இந்த சோறை நடுவில் வச்சுட்டு அப்படியே நான் சமைச்சு வச்சுருக்கிற கறிகள் எல்லாத்தையும் சுத்த வர போட்டு அலங்கரிக்க போகிறேன் நான் சாப்பிட்றதுக்காக. பாருங்க, நல்ல வாசனை வருகுது. தாளிப்பும் செய்து போட்டது தானே, நல்லபடியாக நல்ல வாசனை வருகுது. தாளித்த வாசனை அப்படியே மூக்க துளைக்குது. நல்ல வடிவாக பிரண்டு வந்திருக்குது. பிரட்டலாத்தான் வச்சிருக்கிறேன். கோவாவும் கேரட்டும் வெள்ளைக்கறி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பும் கீரையும் இதுக்கு தாளிப்பு செய்து போட்டோன்னா கலக்க வேணும். அதே நேரத்தில் தேசிக்காய் புளியும் கொஞ்சம் விட்டோன்னா ரெண்டபடியாக நாங்கள் இப்போ கலக்கி வடிவாக எடுத்து பரிமாறுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய மெயினான பிரதானமான கறியே இந்த போஞ்சி குழம்பு தான். இந்த போஞ்சி குழம்பு நல்ல மணத்தோடும் சுவையோடும் வந்திருக்குது. பாருங்க, நல்ல நிறத்தோடும் வந்திருக்கு. பிரட்டல் அப்படியே கணக்கான பிரட்டலாக வந்திருக்குது. நான் செய்த முறையில், நான் சமைச்சு உங்களுக்கு காட்டின முறையில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சுவையான போஞ்சி குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கொமெண்டில் தெரிவிக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நான் காட்டின முறைப்படி செய்தால் இப்படி ஒரு சுவையான
போஞ்சி குழம்பு உங்களுக்கு ஒரு பிரட்டல் போஞ்சி குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் எல்லாமே முடிஞ்சு வடிவாக அழகாக நான் பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு போட்டு அலங்கரிச்சிருக்கிறேன். இதே நேரத்தில் அவிச்சு வச்ச முட்டை, பொரிச்சு வச்ச மீன் இதையும் இணைச்சிக்கொண்டு சொன்னால் இந்தியன் சமையல் எங்களுக்கு தயாராகிட்டது. இனி சாப்பிட வேண்டியது தான் வேலை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆதரவை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போதிய அளவு எனக்கு ஆதரவு கிடைச்சி கொண்டு இருக்குது. ஆதரவு தந்தவர்களுக்கெல்லாம் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சூப்பரான இன்றைய சமையலோட ஒரு ஸ்பெஷலான போஞ்சி பிரட்டல் உருளைக்கிழங்கு போட்டு வடிவாக ஒரு பிரட்டல் போஞ்சி கறியை தந்திருக்கிறேன். இதோட ஒரு ஆரோக்கியமான கறி என்று தான் இந்த போஞ்சி கறியும் சொல்ல வேணும். மீண்டும் ஒரு ஆரோக்கிய உணவோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.